மனைவியின் தங்கை. பகல் நேரம். அரவிந்த் தனது அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் வழியில் இருந்தான். காலையில் எதையோ சொல்ல மனைவி ஹேமா முயற்சித்திருந்தாள். அவசரமாக கிளம்பிவிட்டதால் அவளிடம் அவன் கேட்கவில்லை. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஹேமா சந்தோஷமாக ஓடி வந்தாள். அரவிந்த், சர்ப்ரைஸ்! நீ யாருக்காகவோ எதிர்பார்க்காத ஒரு விருந்தினர் வந்திருக்கார் என்றாள். அவன் ஆச்சரியமாக பார்த்தபடியே உள்ளே சென்றான். சோபாவில் யாரோ அமர்ந்திருந்தார்கள். அழகான புடவையில் நேர்த்தியான தோற்றத்துடன் அவள் திரும்பினாள். ஹாய்! என்ன? ஐயோ, என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? அரவிந்த் மனதில் பல்லாயிரம் எண்ணங்கள் ஓடியது. அவளின் முகம் பார்க்கவே அத்தனை நாட்களாக முடியாமல் போனதான வருத்தம் அது. அவள் ஹேமாவின் தங்கை அனிதா. கடந்த கால நினைவுகள். அனிதாவை பார்த்தவுடன் அவனுக்கு 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அவனும் அனிதாவும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். நண்பர்களாக இருந்த அவர்கள் எதுவும் பேசாமல் உணர்வுகளை மட்டுமே பகிர்ந்து கொண்டனர். ஆனால் அப்போதும் எந்த ஒரு உறவையும் பெயரிடவில்லை. ஒரு நாள் அவளுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்று அவன் கேட்டான். அடுத்த நாளே அனிதா வெளிநாடு புறப்பட்டாள். அவ்வளவுதான். அவர்களது உறவு அந்த இடத்திலேயே முறிந்துவிட்டது. இன்றைய சந்திப்பு. எப்படி இருக்கீங்க அரவிந்த்? அனிதா குனிந்தபடியே புன்னகைத்தாள். அவன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இருந்தான். ஹேமா கேட்டாள். அனிதா இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு. அவள் இங்கே ஒரு வாரம்தான் இருப்பா. இருவரும் பழைய கடந்த காலங்களை பற்றி பேசிக்கிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் என்றாள். அரவிந்த் சிரித்து விட்டான். சரி, எப்படியாவது நேரம் ஒதுக்கித்தானே ஆகணும். அந்த நாள் இரவு மனைவி குழந்தையுடன் படுத்துவிட்ட பிறகு அரவிந்த் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. அனிதாவிடமிருந்துதான். பழைய நினைவுகள் இன்னும் மாறவில்லையா? அவன் சிறிது நேரம் அவளை நினைத்துவிட்டு பதில் அனுப்பினான். அவை இனிமையானவை, ஆனால் வாழ்க்கை அதைவிட இன்னும் இனிமையாக இருக்கின்றது என்றான். தென்றல் மெல்ல வீசிக்கொண்டிருந்தது. அவன் சிரித்துவிட்டு உள்ளே சென்றான்.